ஸோ ஃபேஸ் பேக் எதுக்காக நம்ம போடுறோம், இதனால் நமக்கு உண்மையிலே நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். நம்ம என்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் வர ஒரு பிரச்சனைனா மங்கு அப்படின்னு சொல்கிற இந்த மெலஸ்மா பிரச்சனை. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம சித்தா மெடிசன்ஸில் பண்டைய காலத்தில் இருந்தே காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு தனி சாப்டரே இருக்குது சித்தாவில். இந்த காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஃபேஸில் டெய்லி இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபேஸில் மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு உடல்லையே அங்கங்கே பிளாக் பேச்சஸ் தெரியும். ஸோ கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குங்க, இல்லை இந்த மூட்டுக்களில் மட்டும் எனக்கு கருப்பாக தெரியுது, ஸோ ஸ்கின் ஃபோல்டிங்ஸ்லாம் எனக்கு வந்து பிளாக்காக இருக்குது, கிட்ஸுக்குமே எனக்கு நிறைய பேருக்கு பார்க்கும். அங்கே எல்லாமே இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாவரம் பூ அப்படின்னு சொல்கிறது நார்மலாக ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராப்ளம்க்குமே நமக்கு வந்து சுகர் இருந்தாலும் சரி, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸிமா இருக்குது, A to Z, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த ஆவாரம். டெய்லி நைட்டு ரிலாக்ஸாக நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ, நிறைய பேருக்கு வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும், ஸோ வயிற்றில் குட்டி குட்டியாக புழு இருக்குதுன்னு சொல்லுவோம், அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த வால் மிளகு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். க்ளோயிங் ஸ்கின் எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுவும் ஜஸ்ட் 7 days என்னோட ஸ்கின் க்ளோயிங்காக மாறணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், அதோட சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட டாக்டர் நித்யா இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணும், என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், அண்ட் இதுக்கான சீக்ரெட் டிப்ஸ்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இன்டர்னலாக இருக்க பிரச்சனைகளை விட எக்ஸ்டர்னலாக இருக்க பிரச்சனைகளுக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுலேயுமே இந்த ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பயுமே அது அதிகம். அண்ட் இந்த க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்குன்றது வந்து இன்னைக்கு மார்க்கெட்லேயே அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போது எப்படி நேச்சுரலாக க்ளோயிங் ஸ்கின் கொண்டு வரதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக், ஒரு ஆயில் அண்ட் ஒரு க்ளோயிங் ஸ்கின்னுக்கான ட்ரிங்க் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்கன்றது இப்போ சொல்லிடுங்க மேம். ஃபேஸ் பேக் அப்படின்னா டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ் பேக் எதுக்காக நம்ம போடுறோம், இதனால் நமக்கு உண்மையிலே நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். நம்ம என்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ் இருக்க தான் செய்யும். டெய்லி ஷெட் ஆகிட்டே இருக்கும், நியூ செல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும் ஃபர்ஸ்ட். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்லேயே ஸ்போர்ஸ் இருக்கும், அந்த ஸ்போர்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஸ்போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஸோ அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். டெட் செல்ஸ் அங்கங்கே பேச்சஸ் மாதிரி இருக்கும், பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறது, பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறது, இது பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் வர ஒரு பிரச்சனைனா மங்கு அப்படின்னு சொல்கிற இந்த மெலஸ்மா பிரச்சனை. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம சித்தா மெடிசன்ஸில் பண்டைய காலத்துல இருந்தே காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு சித்தாலே இருக்கு. ஓகே, அதாவது இதுதான் இல்லைங்க, எல்லாத்துக்குமே சித்தால மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் ராணிகள் எல்லாமே ஸ்பெஷலாக சில குளியல் பொடிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே சித்தால மெடிசன்ஸ் இருக்கு. அப்போது இந்த காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஃபேஸில் டெய்லி இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபேஸில் மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு உடல்லையே அங்கங்கே பிளாக் பேச்சஸ் தெரியும். ஸோ கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குங்க, இல்லை இந்த மூட்டுக்களில் மட்டும் எனக்கு கருப்பாக தெரியுது, ஸோ ஸ்கின் ஃபோல்டிங்ஸ்லாம் எனக்கு வந்து பிளாக்காக இருக்குது, கிட்ஸுக்குமே எனக்கு நிறைய பேருக்கு பார்க்கும். அங்கே எல்லாமே இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு உதிர ஆரம்பிச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இப்போது ஒரு 6 months 1 year பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்து போன மாதிரி தெரியுதுங்க, நான் இந்த மாதிரி கலர்லேயே நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசனே நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம், ஹார்மோன் சேஞ்சஸோ, இல்லை சன்லைட்டில் வெளியில் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஸ்கின் டேன் ஆகிடும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சந்தன பவுடர், பியூராக சந்தன பவுடர் இருந்தால் ஒரு 50 grams வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 50 grams போதும், இதுவே ஒரு 2-3 monthsக்கு நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 50 grams சந்தன பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்கிற பவுடர், இது 100 grams நமக்கு வேணும். மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்கிறது நிறைய மெடிசன்ஸில் சித்தால நம்ம சேர்ப்போம், ஆயிலில் சேர்ப்போம், ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு சேர்ப்போம், குங்குமாதி தைலத்துலேயும் இது சேர்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும்னா அந்த மஞ்சிஸ்டா ஹெர்ப் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு 100 grams நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனுடைய கஸ்தூரி மஞ்சள் 100 grams,
இன்னொரு முக்கியமான ஒரு ஹெர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவோட பொடி. ஆவாரம் பூ அப்படின்னு சொல்றது நார்மலாக ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராப்ளமுக்குமே நமக்கு வந்து சுகர் இருந்தாலும் சரி, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸிமா இருக்குது, ஸோ ஏ டு இசட், அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த ஆவாரம் பூ. ஸோ இந்த பொடி ஒரு 100 கிராம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டெய்லி ஃபேஸில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் தயிரில் மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லை இது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுக்கலாம். எவ்ரிடே மார்னிங், டெய்லி மார்னிங் உங்களுக்கு டைம் இருந்தால் 1 hour கூட இது ஃபேஸில் அப்படியே இருக்கலாம். ஸோ நமக்கு உடலில் எங்கெல்லாம் பிளாக் கலரில் பேச்சஸ் தெரியுதோ, இல்லை ட்ரை ஸ்கின்னாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில் நல்லா காலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிடுங்க. ஸோ இப்படி டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போதே ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, யாருக்கும் நீங்கள் சொல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ஆக்னே இருக்கிறவங்க, இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாமா? டெஃபினெட்லி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் நார்மலாக எனக்கு ஒரு க்ளோ வரணும், அடிக்கடி நான் பார்லர் போயிட்டுருக்கேன், பார்லர் இல்லாமல் வீட்லேயே சிம்பிளாக நான் இதை பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததான் வந்து இந்த ஃபேஸ் பேக், அடுத்தது வந்து இந்த ஆயில் மேம். இது வந்து நம்ம இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சீரமாக நிறைய இதில் பார்க்குறோம். பட் எனக்கு இந்த சீரம் பற்றிலாம் தெரியல. நம்ம சித்தா மெடிக்கேஷன் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? டெய்லி நைட்டு ரிலாக்ஸாக நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் பொல்யூஷன் பட்டிருக்கும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜென்டிலாக ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுறது, கழுத்துக்கு மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நைட்டு தூங்குறச்சு இந்த ஆயில் நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த ஆயிலை நான் சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன வேணும்னா ஆலோவேரா, கற்றாழை, செங்கற்றாழை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆலோவேரா மாதிரி நல்ல ரெட் கலரில் இருக்கும், கட் பண்ணாவே உள்ளேருந்து பிளட் வர மாதிரியே இருக்கும், அந்த கலரில் இருக்கும். அது கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கற்றாழை எடுத்துக்கணும். இந்த கற்றாழையோட அதிமதுரம், ஸோ கற்றாழை எந்த அளவுக்குனா ஒரு கப்பில், ஸோ அதிமதுரம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 ml கோகனட் ஆயில், அதே மாதிரி 100 ml ஆல்மண்ட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதை போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு பாதி பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரோஜா இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, நல்ல பன்னீர் ரோஜா இதழ்கள், அதை நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதில் சேர்த்துணும். அவ்வளோதான். நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயில் டெய்லி நைட், அதுவும் கிட்ஸில் இருந்து, ஸோ 1 year பேபிலேருந்தே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதோடைய ஆயிலோடையே நம்ம தூங்கிடலாம். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும், ஸோ கையிலலாம் எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, சன்னில் போனாலே எனக்கு வந்து சன்லைட்டில் போனாலே நல்லா கருத்து போயிட்ட மாதிரி ஆகிடுவேன்னு சொன்னால் இந்த ஆயிலை டெய்லி நைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணலாமா? ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு 2 to 3 times நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஸோ காலையில் அந்த ஃபேஸ் பேக் போடும்போதே ரொம்ப நமக்கு ஃபேஸில் அந்த ஆயில் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ நைட்டில் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கிளியராக ஒரு க்ளோவிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஸோ கடைசி பார்ட் வந்து என்னன்னா, இன்னைக்கு நான் இந்த பிரைடல் சேலஞ்ச் அப்படின்லாம் சொல்லிட்டு எஸ்பெஷலி ஒரு 1 week சேலஞ்ச்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால 7 days இந்த ட்ரிங்கை குடிச்சா நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். நானே நிறைய வைரல் ட்ரெண்ட் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சித்தால ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? நிறைய இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய சில ஹெர்ப்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். முதல்ல வால்மிளகு அப்படின்ற இந்த மூலிகையை வாங்கி வச்சுக்கணும். ஸோ வால்மிளகு அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. மிளகு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அதில் வந்து நீட்டிட்டு ஒரு காம்பு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால வால்மிளகுன்னு பேர். நம்ம கட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ, நிறைய பேருக்கு வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும், ஸோ வயிற்றில் குட்டி குட்டியாக புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த வால்மிளகு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வால்மிளகு வாங்கி லைட்டாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஸோ இது ஒரு 1/2 teaspoon, ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 teaspoon வால்மிளகு பொடி போட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், துளசி சீட்ஸ் இருக்கும், துளசி விதை அப்படின்னு சொல்லுவோம், சப்ஜா கிடையாது, துளசி விதை. ஸோ இதுவும் ஒரு 1/2 teaspoon போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, துளசி விதையா இல்லை சப்ஜா சீட்ஸான்ட்டு. ரெண்டுமே வேறு வேறு. ஸோ சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா நம்ம தண்ணியில் போட்டால் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிக்கியாக வர மாதிரி இருக்கும், துளசி சீட்ஸ் அப்படி இருக்காது,
பட் இதுக்கு நமக்கு இந்த துளசி சீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 3மே சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகும். ஓகே மேம். ஸோ இப்போ நிறைய ட்ரெண்ட் இருக்கிற இந்த இதில் வந்து இந்த க்ளோயிங் ஸ்கின் வந்து ஒரு டாக்டர் அப்ரூவ்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.